பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணித்திற்குரிய மாணவர்களே, இப்பொழுது முதல் பாடத்தினுடைய ரிவிஷனை நாம் பார்த்துவிடலாம். அத்தர்சுல் அவ்வல், முதல் பாடம். ஹாதா, இது. ஹாதா பைத்துன், இது ஒரு வீடு. ஹாதா மஸ்ஜிதுன், இது ஒரு பள்ளிவாசல். ஹாதா பாபுன், இது கதவு. ஹாதா கிதாபுன், இது புத்தகம். ஹாதா கலமுன், இது பேனா. ஹாதா மிஃப்தாஹுன், இது சாவி. ஹாதா மக்தபுன், இது டேபிள். ஹாதா சரீருன், இது கட்டில். ஹாதா குர்சியுன், இது சேர். இப்பொழுது இந்த பாடத்துடைய மற்ற பிரிவுகளை நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் ஹாதா என்றால் இது என்று படித்திருக்கிறோம். அதனுடன் சேர்த்து பைத்துன் வீடு, மஸ்ஜிதுன் பள்ளிவாசல், பாபுன் கதவு, இதையெல்லாம் நாம் பார்த்தோம். இப்பொழுது இதை கேள்வி வாக்கியமாக நாம் எப்படி மாற்றுவது? அதற்கும் நாம் ஒரு வார்த்தையை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது மா. மா என்றால் என்ன? மா என்ன? வாட். இப்போ இந்த ஹாதாவுக்கு முன்னாடி இந்த மாவை நாம் சேர்த்துட்டோம். மா என்ன, ஹாதா இது. இப்போ கேள்வி வாக்கியம் வந்துருச்சா? மா ஹாதா, இது என்ன. பின்னாடி இது நாம் அர்த்தம் வச்சா கரெக்டாக இருக்கும். மா ஹாதா, இது என்ன. இப்போ நாம் அதுக்குரிய உதாரணங்களை பார்ப்போமா? மா ஹாதா, இது என்ன. அப்போ அது பதில் எப்படி வரும்? நம்ம முன்னாடி படித்தது பதிலாக நாம் எழுதிட வேண்டியது தான். ஹாதா இது, பைத்துன் வீடு. இதே மா கேள்வி வார்த்தை வாட் அப்படிங்கிறத படித்தோம். இப்போ என்னதுங்க? இந்த இருக்குது பாருங்கள், இதுவும் ஒரு கேள்வி வார்த்தை தான். அதாவது கேள்வி வார்த்தையாக வருவது. சேர்த்துக்கிட்டோமா? ஃபஸ்ட்டு ஹாதா இது பைத்துன் வீடு. இப்போ ஹாதா பைத்துன், இதுக்கு முன்பாக என்ற வார்த்தை வந்து விட்டால் ஹாதா பைத்துன், இது வீடா. ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசலா. ஹாதா பாபுன், இது கதவா. அப்போது இந்த ஹாதா பைத்துன், ஹாதா மஸ்ஜிதுன் இதுக்கு முன்பாக இந்த ங்கிற வார்த்தையை சேர்த்துட்டோம் அப்படின்னா அது கேலி வார்த்தையாக மாறிடும். இது வீடு அப்படிங்கிறது இது வீடா, இது கதவு இது கதவா அப்படிங்கிற கேலி வார்த்தையாக அது மாறிவிடும். இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும் இன்றைக்கு.